அடுத்ததாக இதுலையும் பேரு கிடையாது. சுன்னத்தான தொழுகைகளை ஜமாத்தாக தொழலாமா? சுன்னத்தான தொழுகைகள் இருக்குல்ல, அதை ஜமாத்தா தொழலாமான்னு கேட்குறாங்க. சுன்னத்தான தொழுகைகளில் எதுக்கு ஜமாத்தாக ரசூல்லா தொழுதாங்கன்னு வருகிறதோ அதுக்கு நீங்கள் ஜமாத்தா தொழுவணும். எதுக்கு ஜமாத்தா தொழுதாங்கன்னு ஆதாரம் கிடைக்கலையோ அதுக்கு நீங்கள் ஜமாத்தா தொழக்கூடாது. சுன்னத்தான தொழுகைகளில் எல்லாத்தையுமே ரசூல்லா ஜமாத்தா தொழலாம், எல்லாத்தையும் ஜமாத்து இல்லாமையும் தொழலாம். உதாரணமாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் தொழுகை இருக்குது. இந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தா தொழுதுருக்கிறாங்க. சூரிய கிரகண தொழுகை இது புகாரில் 86, 745, 1044, 1045, 1050, 1052, 1065 இவ்வளோ இடத்துலையும் சூரிய சந்திர கிரகண தொழுகையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தா தொழுதாங்க. அதே மாதிரி மழை தொழுகை இருக்கிறது, அதை ரசூல்லா ஜமாத்தா தொழுதாங்கன்னு புகாரில் 1012வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ரமலானுடைய தொழுகை இருக்குல்ல, ரமலான் தொழுகையில் நினைஞ்சாங்கன்னா ரசூல்லா 3 நாள் ஜமாத் நடத்தினாங்க, 4வது நாள் வரலை. அப்புறம் நினைஞ்சாங்க, நீ வந்திருந்தேன் எனக்கு தெரியும், நான் வந்திருந்தேன் என்று சொன்னால் அது கடமையாயிருமோன்னு நான் பயப்படுறேன், அதனால வரலன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு வருகிறது. அப்போ ரமலான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய தொழுகையை ஜமாத்தை நடத்தியிருக்கிறாங்க. அது 3 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க, ஆனால் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இது புகாரியில் 1129வது ஹதீஸில் இருக்கிறது ஜமாத்து அந்த மாதிரி தொழுகை. அதே மாதிரி ரமலான் அல்லாத நாளில் தொழுகிறாங்கல்ல இரவு தொழுகை, ரமலான் அல்லாத இரவு தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரசூல்லா வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ரமலான் அல்ல, வீட்டில் இருந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. மைமூனாவுடைய வீட்டில், மைமுனா வீட்டில் அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னா இப்னு அப்பாஸும் தங்கி இருக்கிறார். இப்னு அப்பாஸ் மைமுனா அவங்களுக்கு சின்னம்மா வீட்டில் தங்கி இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழ ஆரம்பித்தவுடனே இப்னு அப்பாஸ் எழுந்து என்ன செய்வார்னா அவங்களுடைய இடது பக்கம் போய் நிற்பார். ரசூல்லா கையை பிடிச்சி வலது பக்கமாக கொண்டு நிப்பாட்டிக்கிடுவாங்க. அப்போ இது புகாரி 117வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இரவு தொழுகையை ரசூல்லா தான் மட்டும்தான் தொழ நினைக்கிறாங்க. தன்னோட இப்னு அப்பாஸ் சேரும்போது தடுக்கலை. அவர் இந்த பக்கம் நிற்கிறதுக்கு போல இந்த பக்கம் நின்றார்ல, அதைத்தான் மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசூல்லாவோட சேர்ந்து ரமலான் அல்லாத காலங்களில் இரவு தொழுகையை தொழுதுருக்கிறாங்களா, அதனால வீட்டில் உள்ளவங்கலாம் சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு ஜமாத்தா தொழுதுக்கலாம். ரமலான் அல்லாத நாள்லையும் தஹஜ்ஜுதுங்கிறோம்ல, அதையும் நம்ம தொழுதுக்கலாம். அதே மாதிரி இதே விஷயம் முஸ்லீமில் வரும் பொழுது ஹுதைஃபாங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, சல்லைத்து மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத லைலத்தின், ஒரு இரவு ரசூல்லாவோட நான் தொழுதேன், இரவு தொழுதேன்னு வருது, இரவு தொழுகு தான் அது. ஃபஃப்தஹல் பக்கராவை தொழு ஆரம்பித்தாங்க. ஒரு 100 ஆயத்தில் ருக்கு செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், மேலும் ஓத ஆரம்பித்தார்கள். அப்புறம் அந்த ஒரு முழு ரக்காத்தில் இந்த சூறாவை முடிப்பாங்கன்னு நினச்ச, அப்படி பெரிய சம்பவம் அது. அதில் என்ன வருதுன்னா ஹுதைஃபாங்கிற ஒரு ஆள் ரசூல்லாவோட தொழுகிறாரு. இது ஃபர்லு தொழுகை இல்லை, இரவு தொழுகை தான். இரவு தொழுகையை இப்னு அப்பாஸும் ரசூல்லாவோட தொழுதுருக்கிறாங்க, ஹுதைஃபாங்கிறவன் தொழுதுருக்கிறாருங்கிறது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இருக்கிறது. அதே முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு மசூத் சொல்கிறாங்க, சல்லைத்துமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவோடு நான் தொழுதுருக்கிறேன், நீண்ட நேரம் தொழுதாங்க. நான் என்ன செஞ்சேன், ரசூல்லா விட்டுட்டு ஓடி போயிடுவோமான்னு நினச்சேன், ரொம்ப நேரம் நீட்டுறாங்க, நமக்கு நிற்க முடியலை, நம்ம தொழுகையை முடிச்சுட்டு போயிடுவோமான்னு நினச்சேங்கிறார். அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூல்லாவுக்கு பின்னாடி இப்னு அப்பாஸ் தொழுதுருக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு பின்னாடி ஹுதைஃபா தொழுதுருக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு பின்னாடி இப்னு மசூத் தொழுதுருக்கிறாங்க. ஆனால் இது திரட்டி மக்கள்லாம் வர சொல்லி பிளான் பண்ணி செய்யலை. ஒருவர் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் சேர்ந்துக்கிட்டார். ஆனால் அதுவும் ஜமாத் தான். ஒருத்தர் இரவு தொழுகையை தொழுகும் போது அதில் போய் சேர்ந்துக்கிறலாமான்ட்டு கேட்டால் ரமலான்லையும் சேர்ந்து கொள்ளலாம், ரமலான் அல்லாத நாள்லையும் சேர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி சும்மா ஒரு வீட்டில் போகிறோம், ஒரு வீட்டில் போய் ஒரு தேவைக்கு அவண்டி ஒரு தொழுகையை தொழுகிறோம், அந்த நேரத்தில் ஜமாத்தா தொழலாமான்ட்டு கேட்டால், ஒரு வீட்டுக்கு போகிறோமா, வீட்டில் நான் 2 ரக்காத் தொழுகிறேன், வாங்க எல்லோரும் தொழுவோம் அப்படின்னு ஒரு உபரியான ஒரு தொழுகையை தொழுகிறாங்க. அதுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் புகாரியில் இத்பான் இப்னு மாலிக்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சார் ரசூல்லாட்ட சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் பார்வையெல்லாம் போயிடுச்சு, அதிகம் வர முடியலை பள்ளியாசலுக்கு, நான் வீட்டிலாம் தொழ போகிறேன், நான் வீட்டில் ஒரு இடத்துல தொழுவணும், அந்த இடத்த நான் மஸ்ஜித் ஆக்கிக்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல எனக்கு தொழுது ஆரம்பிச்சு வச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வீட்டுக்கு நோக்கி போகிறாங்க. போய் ஐன துஹிபான் முசல்லி அலக்க மின் பைத்திக, உன்னுடைய வீட்டில் நான் எங்கே பார்த்துருவோன்னு இடத்த காட்டுன்னு கேட்குறாங்க.
அவர் என்ன செய்ய ஒரு இடத்த காட்டுறாரு. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, ஓ கப்பர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா தக்பீர் சொன்னார்கள். ஓ ஸஃபஃபுனா ஹல்ஃபஹு, அந்த வீட்டில் உள்ள மக்கள் நாங்களெல்லாம் அவருக்கு பின்னாடி அணிவகுத்து நின்றோம். ஓ சல்லா ரக்காத்தனி, 2 ரக்காத் தொழுதாங்க. ஒரு தேவைக்காக வேண்டி ரக்காத் தொழுகிறோம். இது ஒரு நஃபில், சும்மா சாதாரண எந்த ஒரு தொழுகையிலும் சேராது. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, இங்கே எங்கள் வீட்டில் நீங்கள் தொழுது ஆரம்பித்து வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்களா, போனதுக்காக நாங்கள் போய் தொழுகிறோம். தனியாக தொழுவாமல் எல்லாம் சேர்ந்துக்கிறோங்க. வீட்டில் உள்ள எல்லாருமா சேர்ந்து சும்மா ஒரு நஃபிலாக தொழும்போது கூட என்ன செய்யலாம், ஜமாத்தா தொழலாம் என்பதற்கு இந்த புகாரில் 424வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 871வது ஹதீஸில் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. உம்மு சுலைம், அவங்க தாயார் வந்து உம்மு சுலைம் வீட்டுக்கு போகிறாங்க. போனவன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து அங்கே போய் தொழுகிறாங்க. உம்மு சுலைம் வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னு அந்த மக்களுக்கு ஒரு நன்மையை நாடி தொழ விரும்புகிறாங்க. இந்த வீட்டாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் தொழ விரும்புகிறாங்க. விரும்பும்போது சல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத் உம்மு சுலைமுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். ஃபகும்து யத்தீமுன் ஹல்ஃபஹு, நானும் ஒரு அனாதை சிறுவனும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்று கொண்டோம். உம்மு சுலைமின் ஹல்ஃபனா, உம்மு சுலைம் எங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டார். இது ஒரு ஜமாத் தானே. ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்வதற்கா, ஒரு வீட்டுக்கு நன்மையை நாடி ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பரக்கத்துக்கு 2 ரக்காத் தொழுவுங்கன்னு ஒன்று கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, சரி போகிறதுக்காக 2 ரக்காத் தொழுவுறீங்க. எல்லாம் சேர்ந்துக்கலாம், ஜமாத்தாக சேர்ந்துக்கலாம். இது எந்த ஒரு கடமையான தொழுகையும் இல்லை, இது லோரும் இல்லை, இது அசரும் இல்லை, இது முன்பின் சுண்ணத்தும் இல்லை. இது ஒரு சும்மா தொழுகை, தேவைக்கு தொழுகை, அதுவும் செஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி வந்து அந்த ராத்திபான சுண்ணத்துங்கிறாங்களே, ராத்திபான சுண்ணத்துனா முன்பின் சுண்ணத்துகளை ஜமாத்தா தொழுவதுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கல. உலகருடைய முன் சுண்ணத்திற்கு பின் சுண்ணத்து இருக்கிறது, அதை ஜமாத்தா தொழுவதற்கு எந்த ஆதாரம் கிடைக்கல. அதை நீங்கள் தனியாக தான் தொழுவணும். அது மாதிரி லுஹா தொழுகையை ஜமாத்தா தொழுதாங்கன்னு ஆதாரம் கிடைக்கல. அது மாதிரி பள்ளியாசலில் தஹியத்துல் மஸ்ஜித் ஆளாளுக்கு நடக்கக்கூடியது. பள்ளிக்கு நீங்கள் போனோன்னு அது கூட்டத்தை சேர்த்துட்டா இருப்பீங்க. நீங்கள் போனால் 2 ரக்காத் தொழுக வர போகிறீங்க. அப்போ தஹியத்துல் மஸ்ஜிது, முன்பின் சுண்ணத்துகள், லுஹா தொழுகை, இந்த விஷயங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கல, ஜமாத்து ஆதாரம் கிடைக்கல. மற்றதுக்கெல்லாம் கிடைக்கிறது. அதனால் ஜமாத்தாக எதுக்கு இருக்கிறதோ அதுக்கு நீ ஜமாத்தா தொழுகிறலாம். எதுக்கு ஜமாத்துக்கு ஆதாரம் இல்லையோ தனியாக தொழுக வேண்டியதான்.